السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குமரி மாவட்டத்தின் சார்பிலே மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியிலே பெரும் திரளாக நாம் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே வஹி மட்டுமே மார்க்கம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பு இந்த பகுதியிலே பேசப்பட வேண்டும் என்பதற்காக இதை ஏன் தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோட்டார் பகுதி என்பது தௌஹீதை எடுத்து சொன்ன ஊர்களிலே மிக முதன்மையான ஊர் என்று அனைவர்களுக்கும் தெரியும். குறிப்பாக 30-40 ஆண்டு காலமாக ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு வஹியை மாத்திரமே பின்பற்ற வேண்டும் என்ற இறைவனும் இறை தூதரும் சொன்ன இந்த வரிகளை பிரச்சாரம் செய்ததற்காக 30 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு பெரிய சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்தார்களோ அவர்கள் அனைவர்களுக்குமே தெரியும். 30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அல்லது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இதே பகுதியிலே இப்படி சாதாரணமாக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திவிட இயலாது. அதையும் மீறி ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம் என்றால் வஹியை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்வதற்காக வேண்டி நடத்துகிறோம் என்றால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பார்கள். அந்த 20-30 குமரி மாவட்டத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து திரட்டி கொண்டு வர வேண்டி இருக்கும். இது எல்லாம் அந்த காலம். அது மாத்திரமல்லாமல் இங்கு ஒரு தெருக்கூட்டமோ அல்லது இது போன்ற ஒரு நிகழ்ச்சியோ நடத்துவதாக இருந்தால் காவல்துறைக்கு சென்று அனுமதி பெற்று மீண்டும் நடத்தலாம் என்று வருகின்ற பொழுது ரத்து செய்யப்பட்ட, தடை செய்யப்பட்ட ஏராளமான நிகழ்வுகளும் இதே பகுதியிலே நடந்தது. இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்திலே ஏகத்துவத்தை சொல்வதற்காக பல்வேறு ஊர்களிலே மாநாடுகளை இன்றளவும் நடத்தி வருகிறோம். மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களை இன்றளவும் நடத்தி வருகிறோம். முதலிலே தௌஹீதை சொல்வதற்காக வேண்டி மாநாடு போடப்பட்ட இடம் இதே கோட்டார் தான். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மாநாடுகளை நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே அல்லது தௌஹீத் இயக்கங்களின் சார்பிலே நடத்தப்பட்டு இருக்கும். ஆனால் இவைகள் அனைத்திற்கும் முன்னோடியாக முதலிலே இங்கே இருக்கக்கூடிய
அந்த பள்ளிவாசல் வளாகத்தில் தான், அருப்புக்கார பள்ளிவாசல் என்று நினைக்கிறேன், அதனுடைய வளாகத்தில் தான் முதல்ல மாநாடு நடத்தினார்கள். அதற்கு பின்னால் தமிழகத்திலே வேறு வேறு பகுதிகள் எல்லாம் ஏகத்துவத்தை சொல்வதற்காக வேண்டி மாநாடுகளும் பொதுக்கூட்டங்களும் நடத்தப்பட்டது. இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் தௌஹீதை சொல்வதற்காக, வஹீ செய்தியை மாத்திரமே மார்க்கம் என்று சொல்வதற்காக இந்த மண்ணும் இந்த பகுதியும் மிக கூடுதலாக பயன்படுத்தப்பட்டது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஏராளமான தியாகங்களும் செய்த பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது என்பதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அன்றைக்கு இந்த கொள்கையை சார்ந்தவர்கள் காவல்துறையை அணுகுவதற்கு கூட சரியான வழிகாட்டுதல் அவங்களுக்கு தெரியாது. ஒருவர் நம்மை எதிர்த்து அடித்து விட்டார், கொள்கையை சொன்னதற்காக வேண்டி ஊர் நீக்கம் செய்து விட்டார்கள், கொள்கையை சொன்னதற்காக வேண்டி பல்வேறு துன்பங்களை நமக்கு தருகிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இதை சட்ட ரீதியாக எப்படி அணுகுவது என்பது கூட தெரியாது. அடித்தால் அடி வாங்கிட்டு அப்படியே போயிருவோம், திட்டினால் திட்டுக்களை வாங்கி சரி ரைட் இருக்கட்டும் அப்படின்ட்டு போயிருவோம். ஒரு நேரத்தில் இதே சந்தித்தரு அல்லது அருப்பு தெரு, இது மாதிரி பல்வேறு இந்த கோட்டார் பகுதியில் உள்ள நிறைய தெருக்கள்ல அடி வாங்கி கொண்டே ஓடின சகோதரர்கள் ஏராளமானவர்கள். திருடிட்டு அடி வாங்கல, கொள்ளை அடிச்சதுக்காண்டி அடி வாங்கல, வேற ஏதாவது ஒரு பெண்ணை கையை பிடிச்சு இழுத்ததுக்காண்டி அடி வாங்கல, வஹீ மாத்திரம்தான் மார்க்கம் என்று சொன்னதற்காக, வஹீ அல்லாத வேற எதுவுமே மார்க்கம் இல்லை என்று சொன்னதற்காக அவ்வளவு அடி, அவ்வளவு உதை, அவ்வளவு சங்கடங்கள் எல்லாமே அனுபவித்த இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. தமிழகத்தில் பிற பகுதிகளிலையும் இதே மாதிரி அடி உத வாங்கி இருக்கிறோம், ஊர் நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறோம். இப்படி ஏராளமான சங்கடங்களை நாம் அனுபவித்து இருந்தாலும் முதல்ல இங்கே இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் ஏகப்பட்ட சங்கடங்களையும் நாம் அனுபவித்த இடம், கொள்கை சகோதரர்கள் அனுபவித்த இடம் இது. இப்ப என்ன, எந்த கொள்கைக்காக வேண்டி அத்தனை சகோதரர்களும் அன்றைக்கு ஒன்று நின்று ஒரே குரலிலே பாடுபட்டார்களோ, இன்றைக்கு அதே சகோதரர்கள் இந்த வஹீ என்ற செய்திக்கு புறம்பாக நடக்கின்ற ஒரு சூழலை பார்க்கலாம். வஹீ மட்டும்தாப்பா மார்க்கம், இறை செய்தி மாத்திரம்தான் இஸ்லாம் என்று சொன்னதற்கு அன்னைக்கு அவ்வளவு அடி. அப்படி அடி வாங்கியவர்கள், உதை வாங்கியவர்கள், பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் வளர்ந்து விட்டதற்கு பின்னால் எங்கே அவர்களுடைய பாதை மாறி செல்கிறது என்றால், வஹீயையும் பின்பற்றலாம், வஹீ அல்லாததையும் பின்பற்றலாம், இறை செய்தியும் மார்க்கம்தான், இறை செய்தி அல்லாத நல்லவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் மார்க்கம்தான் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இதனால்தான் இந்த பகுதியிலே வஹீ மாத்திரம்தான் மார்க்கம். 80களிலே என்ன பிரச்சாரம் நீங்கள் செய்தீர்களோ, 90களிலே அடிகளையும் உதைகளையும் சங்கடங்களையும் வாங்கி கொண்டு எப்படி பிரச்சாரம் செய்தீர்களோ, அதே பிரச்சாரத்தை மீண்டும் அந்த சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. தடம் மாறுகிறது, அவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. எதற்கு தியாகம் பண்ணோம், எதற்கு அடி வாங்கணும், எதற்கு தனிப்பள்ளி கட்டணும், இவைகள் எல்லாமே இன்றைய இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு தெரியாம போய்விட்டது. அப்ப இவைகள் எல்லாமே வந்ததற்கு அடிப்படை காரணம் வஹீ செய்தியை மாத்திரம் பின்பற்ற வேண்டும், அதுதான கொள்கை, அதுதானே நம்ம அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணோம். நம்முடைய முன்னோர்களும் நமக்கு முன்னோடிகளாக இருந்த மார்க்க அறிஞர்களும் அதுக்காக வேண்டிதானே அவ்வளவு தியாகம் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த கருத்துக்கள் எல்லாமே மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டு விட்டது. மார்க்கத்தின் பேரால பல்வேறு சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கப்படுகிறது. இவர் சொன்னாலும் மார்க்கம், அவர் சொன்னாலும் மார்க்கம், இவர் சொன்னாலும் மார்க்கம், எவன் சொன்னாலும் மார்க்கம் என்ற அளவுக்கு போய்கிட்டே இருக்கிறோமே. அப்ப இந்த சிந்தனை சரியா? எங்கே நாம் தடம் மாறினோம்? எங்கே நம்முடைய சிந்தனைகள் மாற்றப்பட்டு இருக்கிறது? இதை சொல்வதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது.
அந்த காலகட்டத்தில் அன்றைக்கே சொன்ன அதே செய்தியை, அன்றைக்கு என்னென்ன கோணங்களில் எல்லாம் இந்த பிரச்சாரத்தை வகியை பின்பற்ற வேண்டும் என்ற இந்த பிரச்சாரத்தை சொன்னோமோ அதை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக சில செய்திகளை சொல்லலாம் என்று நான் எண்ணுகிறேன். முதல்ல வகி மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்வதற்கு முன்னாடி 30 ஆண்டுகளுக்கு முன்பு என்னென்ன அநியாயங்கள் இந்த பகுதியில் நடந்ததோ அது கொஞ்சம் குறைந்து இருந்தாலும் இன்றைக்கும் பல்வேறு அநியாயங்கள் மார்க்கத்தின் பெயரால் நடைபெற்று வருவதை யாரும் மறுக்க இயலாது. என்னெல்லாம் நடக்கிறது? அன்றைக்கு சூனியம் இருக்கிறது என்று நம்பினார்கள். இதே கோட்டார் பகுதியை சார்ந்த மக்கள் சூனியத்துக்கு எதிராக அன்னைக்கு தௌஹீதை பேசியவர்கள் இன்றைக்கு சூனியம் உண்டு என்று நம்புறாங்க. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு தௌஹீதை பேசியவர்கள், வஹி மட்டும்தான் மார்க்கம் என்று பேசியவர்கள், சூனியம் கிடையாது, பேய் இல்ல, பித்தலாட்டம் இல்ல, இவைகள் அனைத்தும் ஏமாற்று அப்படின்னாங்க. இதே சந்தித்தர்ல அது சம்பந்தமாக விளக்கப்பட்ட பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்றது. இன்னைக்கு அந்த சகோதரர்கள் தான் அல்லாஹ் நான்னா சூனியம் இருக்கத்தானே செய்யும், அல்லாஹ் நான்னா யாருக்கும் அந்த ஆற்றலை கொடுக்கத்தானே செய்வான். அப்ப அன்னைக்கு பேசுனீங்களே, அன்னைக்கு இதுக்கு தானே அடி வாங்கினீங்க. சூனியம் இல்லை, அவுலியாக்களுக்கு, நாதாக்களுக்கு, வலிமார்களுக்கு, இறந்துவிட்ட நல்லடியார்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, அவர்களுக்கு அல்லாஹ் எந்த ஆற்றலையும் கொடுக்கவில்லை, இறைவன் நாடினால் கொடுப்பான் என்று அன்றைக்கு இதே கோட்டார்ல இந்த தௌஹீத் கருத்தை எதிர்த்து முன்வைக்கக்கூடிய ஆலிம்கள் பேசினாங்க. அல்லாஹ் நாடினா அவுலியா பேசுவார், அல்லாஹ் நாடினால் இறந்துவிட்ட அந்த நல்லடியார் நாம கேட்கக்கூடிய உதவிகளை அவர் செய்வார். இப்படி எல்லாம் அவர்கள் அன்னைக்கு வாங்க வச்சாங்க. இன்னைக்கு வேடிக்கை என்ன தெரியுமா, வருந்த தகுந்த விஷயம் என்ன தெரியுமா, அதே வாதத்தை அடியும் உதையும் வாங்கியவர்கள் இன்னைக்கு வைக்கிறாங்க. சூனியம் அன்னைக்கு இல்லைன்னாங்க, ஏமாற்று வேலை அப்படின்னாங்க, அதுக்கு தான் அடியும் வாங்கினாங்க. சூனியம் இருக்குது என்று நிறைய பேர் பேசினாங்க. தாயத்து கூடாது அப்படின்னாங்க, அதுக்கு எந்த சக்தியும் இல்லை அப்படின்னாங்க, அதுக்கு தான் அடி வாங்கினாங்க. இன்னைக்கு அப்படியே மாறி சூனியம் இருக்கிறது, அல்லாஹ் நாடினால் யாருக்கும் எந்த சக்தியும் கொடுப்பான். அப்ப இதைத்தானே அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஆலிம்கள் பேசினாங்க. இறைவன் நாடினால் அவுலியாவுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டானா? இறைவன் நாடினால் நல்லவர்களுக்கு, இறந்துவிட்ட நாதாக்களுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை வழங்க மாட்டானா? அப்ப சொன்னோம், முடியாதுப்பா, இறைவனுடைய ஆற்றலை இறைவன் ஒரு காலத்திலையும் கொடுக்கவே மாட்டான். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக, கடவுளுக்கு சமமாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா அதுக்கு விளக்கமும் சொன்னோம். எப்படி சொன்னோம்? அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை ஒரு அடியாருக்கு கொடுத்து விட்டான் என்றால், அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய கடவுள் பவரை ஒரு நல்லடியாருக்கு கொடுத்து விட்டார் என்றால் அந்த நல்லடியாரும் அல்லாஹ்வும் ஒன்னாயிருவாங்களே. இது இன்னைக்கும் பேசுகிறோம், அன்னைக்கு அழுத்தம் திருத்தமாக பேசினோம், மிக கடுமையாக அடி வாங்கி கொண்டே பேசினோம். இத மாதிரி நிம்மதியா ஒரு மைக்கு போட்டு பேசக்கூடிய ஒரு நிலை அன்னைக்கு இல்லை. அங்க இருந்து இங்க இருந்து கடுமையான எதிர்ப்பு வருகின்ற பொழுது அவுலியாக்களுக்கு இறைவன் நாடினால் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான் என்று நீங்க சொன்னீங்கன்னா, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு சமமாக யாருமே இல்லை அப்படின்னு இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? இது எல்லாம் அன்னைக்கு கேட்டுட்டு இப்ப என்ன செய்யறோம்? அல்லாஹ் நாடினால் சூனியத்துக்கு பவர் இருக்கும், அல்லாஹ் நாடினால் சூனியத்தினால் எதையும் செய்ய முடியும். அப்ப எங்க போய் நிக்கிறோம்? இது ஒண்ணு. அடுத்த அன்னைக்கே இருந்த இன்னொரு சிந்தனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுஹப்வாதிகள் இப்பவும் இருக்கிறாங்க, அன்னைக்கும் இருக்கிறாங்க. இந்த மதுஹப்வாதிகள் வைத்த மிக கடுமையான ஆதாரங்கள், நம்மை எதிர்த்து அவர்கள் செய்த பிரச்சாரத்தினுடைய உச்சகட்டமான பிரச்சாரம் என்ன தெரியுமா? இமாம்கள் எல்லாம் கிறுக்கனா? இமாம்களை என்ன மார்க்கத்தை அறியாதவர்களா? இமாம்கள் என்ன உங்களை போன்ற மதரசாக்களை படித்தவர்களா? இமாம்கள் என்ன ஹதீஸ் கலையை தெரியாதவர்களா? நீங்கள் வேண்டுமானால் ஹதீஸ் கலையை படிக்காதவர்களாக இருக்கலாம், ஏதோ ஹதீஸை மேம்போக்காக பார்த்துவிட்டு இதை பின்பற்றணும் என்று நீங்க சொல்லலாம். ஆனா அந்த இமாம்கள், எந்த இமாம்? அபு ஹனீஃபா, அலை இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது பின் ஹம்பல், இது போன்ற
மதுஹபுக்கு மதுஹபினுடைய பேரால் பயன்படுத்தப்படுகின்ற அந்த இமாம்கள் அவங்க எவ்வளவு பெரிய அறிஞர்கள், அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஏதாவது தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டா? அவ்வளவு மகான்கள், கிதாபுகளை கரைத்து குடித்தவர்கள், ஹதீசுகளை அவ்வளவு கரைத்து குடித்தவர்கள், உங்களை போன்று மேப்புள்ள மேய்ந்தவர்கள் அல்ல. இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அப்ப நம்ம சொன்ன பதில் என்ன தெரியுமா? அன்றைக்கு தௌஹீதை பேசிய தௌஹீத் அறிஞர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இருக்கட்டும், பெரிய அறிஞரா இருக்கட்டும், மகானா இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், மேதைகளாக இருக்கட்டும், அனைத்து ஹதீசுகளையும் கரைத்து குடித்தவராக கூட இருக்கட்டும், வஹி வருமா? கேட்டமே சகோதரர்களே, யாவும் இருக்கா? பழைய சகோதரர்கள் நீங்க சிந்திச்சு பாருங்க. அபு ஹனீஃபாவுக்கு வஹி வருமா? இமாம் ஷாஃபிக்கு வஹி வருமா? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு வஹி வருமா? இமாம் மாலிக்கு அவங்களுக்கு வஹி வருமா? எல்லாத்தையும் கேட்டமே. சுஃபியானி சௌரி என்று சொல்லப்படுகின்ற அந்த இமாமுக்கு வஹி வருமா? இதெல்லாம் எப்ப கேட்டோம்? மதுஹபுகளை பின்பற்ற வேண்டும். அந்த மதுஹபு அறிஞர்கள் மிகப்பெரிய பண்டிதர்கள், மிகப்பெரிய ஆலிம்கள் என்றெல்லாம் அவர்களுடைய சிறப்புகளை சொல்லி மதுஹபை பின்பற்ற வேண்டும். ஏதாவது ஒரு மதுஹப்ல நீரு என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நம்ம வச்ச வாதம் என்னது? அவங்களுக்கு வஹி வருமா? ஏன் வஹி மட்டும் தானே பின்பற்றணும், வஹி அல்லாத வேற எதுவுமே மார்க்கம் இல்லையே. இப்படி எல்லாம் கேட்டோமே. இப்படி எல்லாம் கேட்டு விட்டுட்டு இன்னைக்கு என்ன கொள்கையில இருக்க தெரியுமா? சஹாபாக்களை பின்பற்றணும். ஏன்பா சஹாபாக்களை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஹாபாக்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் தெரியுமா? சஹாபாக்கள் எவ்வளவு தியாகம் பண்ணவும் தெரியுமா? சஹாபாக்கள் எப்படி ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் என்று தெரியுமா? அல்லாஹ்வே குர்ஆன்ல ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை இறைவன் பொருந்தி கொண்டான், இறைவன் அவர்களை பொருந்தி கொண்டான் என்ற அளவுக்கு இறைவன் பாராட்டி சொல்கிறான். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நபி தோழர்களை நாம பின்பற்ற வேண்டாமா? இதைத்தானே அவங்களும் சொன்னாங்க, மதுஹபுவாதிகளும் அதுதானே சொன்னாங்க, மதுஹபுவாதிகளும் இதே சிறப்பத்தானே சொன்னாங்க. அந்த இமாம்கள் நல்ல சிறந்தவர்கள், நாதாக்கள், மிகப்பெரிய பண்டிதர்கள், அதனால பின்பற்றினாங்க. அவங்க எந்த தவறும் பண்ணல அப்படின்னாங்க. அதே தான் இப்போ நீங்கள் சொல்றீங்க. சொல்லக்கூடிய ஆட்கள் தான் வேற. அவங்க இமாம்களை சொன்னாங்க, நீங்க சஹாபாக்களை சொல்றீங்க. வேற யாருமே இல்லை. அவங்க இமாம்கள் 4 மதுஹபுடைய இமாம்களை ஆதரித்து இதே வாதத்தை முன்வைத்தார்கள். நீங்க என்ன செய்றீங்க? சஹாபி என்று நீங்க மாத்திருக்கிறீங்க. இதை தவிர வேற என்ன அந்த வாதத்துல என்ன புதுசா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? சரி, இதெல்லாம் வாதமா இருக்கட்டும். இப்படி எல்லாம் அன்னைக்கு வாதம் வைக்கும் போது இதே கேள்வி நீங்க கேட்டீங்களா இல்லையா? எந்த இமாமா இருக்கட்டும்பா வஹி வந்துச்சா? இன்னும் சொல்ல போனால் அந்த இமாம்களுக்கு பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு இன்னொரு வாதத்தை வச்சாங்க. அந்த இமாம்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களை மாதிரி ஹதீஸ்களை தப்பும் தவறுமாக புரிய மாட்டாங்க, அற்புதமாக புரிவார்கள். யாரு? மதுஹபுவாதிகள் சொன்னாங்க, இமாம்கள் ஒரு ஹதீஸை ஆய்வு செய்கிறார்கள் என்றால் அழகான முறையில் புரிவார்கள். அவங்க புரிந்த அளவுக்கு உங்களுக்கு புரிய முடியுமா? அவர்கள் ஹதீஸை தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமா? இப்படி எல்லாம் கேட்டாங்க. அதே வாதத்தை இப்போ சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவங்க அப்படியே மாற்றி வைக்கிறாங்க. எப்படி? சஹாபாக்கள் நபியுடைய காலத்தில் நபி அவர்களை நேரடியாக பார்த்தவர்கள், நபி அவர்களை நேரடியாகவே செய்திகளை கேட்டவர்கள். நீங்க 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் நீங்க இருக்கிறீங்க. ஒரு மனிதர் நேரடியாக நபியிடத்தில் கேட்டால் அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய சரியான புரிதல்கள் எவ்வளவு அற்புதமா இருக்கும். அதுவும் நீங்க புரிந்ததும் ஒண்ணா? அவங்க அன்னைக்கு இமாம்களுக்கு கேட்டாங்க, நீங்க இன்னைக்கு சஹாபாக்களுக்கு சொல்றீங்க. சஹாபாக்கள் கரெக்டாக புரிவார்கள், அவர்கள் மாதிரி புரிந்த மாதிரி நம்ம புரிய முடியாது, எனவே சஹாபாக்களை பின்பற்றுங்க. அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க அடி வாங்கும் போது இமாம்கள் அவ்வளவு கரெக்டாக மார்க்கத்தை புரிந்தார்கள், ஹதீஸ்களை புரிந்தார்கள், அவங்க புரிந்த மாதிரி உங்களால புரிய முடியாது அப்படின்னாங்க. இவ்வளவு கேள்வி எல்லாம் கேட்டதற்கு தான் அன்னைக்கு அடி வாங்கிட்டே நீங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வஹி வருமா? எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்க. எதை பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, வஹி வருமா என்று அன்னைக்கு கேட்டோமா இல்லையா? அந்த கேள்விக்கு அவர்களால் பதிலே சொல்ல முடியல.
இமாம்கள் சிறந்தவர்கள், நாதாக்கள், வலிமார், நல்ல மார்க்கத்தை படித்தவர்கள் எல்லாம் சொன்னாங்க. அது எல்லாம் மடக்கி நம்ம வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இல்லப்பா அது அவங்களுக்கு நல்லடியார்கள் தான், ஆனா வகி வராத. நாதாக்கள் பெரிய ஆற்றல் படைத்தவங்க தான், நிறைய ஹதீஸ்களை படித்திருக்கலாம், அதுல என்ன மாற்றுக்கிறது கிடையாது. நிறைய தியாகங்கள் பண்ணி இருக்கிறாங்க, மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய வரலாறுலாம் சொன்னோம். இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் ஜெயிலுக்கு போன அந்த வரலாறு, மற்ற இமாம்கள் இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி அவங்க செய்த தியாகங்கள், இப்படின்னு நிறைய வரலாறுகளை சொல்லி அவ்வளவு தியாகம் பண்ணாங்க. ஆனால் மார்க்கத்துக்கு அத்தாத்தியா? அவங்களுக்கு வகி வருமா? அவங்க சொன்னால் அது கரெக்டான ஒரு மார்க்கத்தினுடைய எல்லாமே பொதிந்த ஒரு செய்தியாக இருக்குமா? இப்படி எல்லாம் கேட்டோமே. இப்ப அதே சகோதரர்கள் தான் இந்த வாதத்தை சஹாபாக்களுக்கு வைக்கிறோம். அவங்க நேரடியாக புரிந்தவர்கள், சரியாக புரிந்தவர்கள், நிறைய தியாகம் பண்ணவங்க, சுஹதாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிங்க கூடிய பல்வேறு வாதங்களை வைக்கிறோமே. இப்பவும் அதே கேள்வித்தான் நாங்க கேட்கிறோம். நாங்க மாறவே இல்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்பு மதுஹபுவாதிகளுக்கு எதிராக என்ன வாதத்தை வைத்தோமோ, நீங்க எல்லாரும் சேர்ந்து, நாம எல்லாரும் சேர்ந்து என்ன வாதத்தை வைத்தோமோ அதே வாதம் தான் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அவங்களுக்கு வஹி வருமா? இந்த ஒரு கேள்விதான். வஹி வருமா? இமாம்களுக்கு கேட்டீங்கல்ல, நாதாக்களுக்கு கேட்டீங்கல்ல, வலிமார்களுக்கு கேட்டீங்கல்ல, அசர்த்துமார்கள் சொன்னால் அது மார்க்கம் இல்லை என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அசர்த்துமார்களுக்கு வஹி வருமா என்றெல்லாம் நீங்க கேட்டீங்களே. இதே கேள்வியைத்தான் இப்பவும் நம்ம கேட்கிறோம். என்ன கேள்வி? சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்றால் அவங்களுக்கு வஹி வருமா? சிறந்தவர்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது, தியாகங்கள் செய்தவர்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க தர்மம் பண்ணாங்களே, அந்த அளவுக்கு நம்மில் யாரும் தர்மம் செய்ய முடியாது, அவ்வளவு மகத்துவம் மிக்கவர்கள், அவ்வளவு இஹ்லாஸ் கொண்டவர்கள், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இறைவன் அவர்களை போற்றுகிறான், அதுலயும் மாற்றுக்கிறது கிடையாது. எல்லாம் சரிதான். வஹி வருமா? இந்த கேள்வியை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப அதனால இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மீண்டும் அந்த பழைய பிரச்சாரத்தை இதே கோட்டார் பகுதியில் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நாம தள்ளப்பட்டு இருக்கிறோம். பழைய கொள்கை சகோதரர்கள் தடம் மாறி போய்கிட்டே இருக்கிறாங்க. சஹாபாக்களை பின்பற்றணும், ஆலிம்களை பின்பற்றணும், பெரிய பெரிய அறிஞர்கள் என்ன கருத்தை சொன்னார்களோ அது என்ன ஏதுன்னு பார்க்கணும் இப்படின்னு சொல்லி சுன்ன ஜமாத்தை சார்ந்த அறிஞர்கள் அன்னைக்கு என்ன வாதத்தை வைத்தார்களோ அதே வாதத்தை இவங்க இன்னைக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த தலைப்பு ஏற்கனவே பேசப்பட்ட, பல்வேறு கோணங்களில் விவாதிக்கப்பட்ட, பல்வேறு செய்திகளை சொல்லப்பட்ட இந்த தலைப்பு இன்னைக்கும் தேவை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும். மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு எதை இறக்கி வைத்திருக்கிறானோ, உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது இறக்கி அருளப்பட்டு இருக்கிறதோ அதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவான், இறைவன்கிட்ட இருந்து இறக்கி அருளப்பட்ட மார்க்கம் வஹி மட்டும்தான். வேற எதையுமே இறைவன் இறக்கி வைக்கல. வேற என்னத்தை இறக்கி வச்சா? நமக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு இறைவன்கிட்ட இருந்து வந்தது வஹி செய்தானே. அந்த வஹியை மட்டும் பின்பற்றுங்கள், வஹி அல்லாத வேற எதையும் பின்பற்றாதீர்கள். குர்ஆன்ல எண்ணற்ற வசனம் இந்த வஹியை மட்டும் பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டம் என்பது முஹம்மது நபியுடைய சமுதாயத்திற்கு மாத்திரம் உள்ளது என்று நீ நினைக்கிறீங்களா? இல்லை. ஆதம் நபியுடைய காலத்தில் இருந்து இறுதி நபி வர்ற வரைக்கும் எல்லா நபிமார்களுக்குமே அவங்களுடைய சொந்த கருத்தை, நாதாக்கள், வலிமார்கள், முன்னோர்கள் என்ற அந்த கருத்தை பின்பற்றக்கூடாது, சிறந்தவர்கள் என்பதற்காக பின்பற்றக்கூடாது என்று சொல்லுகின்ற இந்த சட்டங்கள் எல்லா நபிமார்களுக்கும் உள்ளது. முதல் நபியை அல்லாஹ் அனுப்புறான், ஆதம் நபியை. ஆதம் நபியை அல்லாஹ் அனுப்பும் போது என்ன வார்த்தையை சொல்லி அனுப்புகிறான்? குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் இங்க இருந்து இறங்கி செல்லுங்கள். ஃபஇம்மா யத்தியன்னகும் மின்னி ஹுதா, என்கிட்ட இருந்து ஒரு வஹி செய்தி வரும், நேரான ஒரு வழி வரும், அதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஃபமன் தபிய ஹுதாய, என்கிட்ட இருந்து வருகின்ற நேர்வழியை
எவர் பின்பற்றுகிறாரோ அவர்கள்தான் அச்சமற்றவர்கள், துக்கப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். யாருக்கு சொன்னா இது? உங்களுக்கு எனக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்ல, மற்றவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்ல. முதல் நபியாக, முதல் இறை தூதராக அனுப்பப்பட்ட ஆத நபிக்கு வஹியை மட்டும் பின்பற்றப்பா, வேற எதையும் பின்பற்றாத. இது எல்லாம் குர்ஆன்ல பல்வேறு கோணங்கள்ல இறைவன் சொல்லி தருகிறான். நமக்கும் சொல்லுகிறான், ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு சொல்லுகிறான், நீங்க வஹியை மட்டும் பின்பற்றுங்க, வேற எதையும் பின்பற்றாதீங்க. ஆத நபி, இஸ்ரீஸ் நபி, இஸ்மாயில் நபி, மூசா நபி, இப்படி எத்தனை இறை தூதர்கள் வந்தார்களோ அத்தனை இறை தூதருக்கும் சொன்னா வஹியை மட்டும் நீங்க பின்பற்றுங்க, வேற எதையும் பின்பற்றாதீங்க. வஹி மட்டும்தான் மார்க்கம், வேற எதுவும் மார்க்கம் இல்லை. இதை இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறான். இது எல்லாம் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு. நீங்க மத்த ஆட்களை எல்லாம் விட்டுருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு மார்க்கத்தை சொல்லி தந்தாங்க, எவ்வளவு சட்டதிட்டங்களை சொல்லி தந்தாங்க, எவ்வளவு நல்லது கெட்டது அனைத்தையும் சொல்லி தந்தாங்க. இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் போட்ட உத்தரவு என்ன தெரியுமா? இத்தபிஉ மா ஊஹிய இலைக்க மின் ரப்பிக். நபியே, உன்னுடைய இறைவன்கிட்ட இருந்து எது உனக்கு வழியாக அறிவிக்கப்படுகிறதோ அதை மாத்திரம் நீ பின்பற்று. யாருக்கு? முஹம்மது நபிக்கு. ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அல்ல இந்த கட்டளை போடுறான். குறிப்பாக முஹம்மது நபியாக இருந்தாலும் இறை தூதராக இருந்தாலும் இறை தூதர் கூட அவங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதை பின்பற்றக்கூடாது. அவங்களுக்கு எது தெரிகிறதோ அதை பின்பற்றக்கூடாது. அவங்களுக்கு எது நல்லது கெட்டது என்று புரிகிறதோ அதை பின்பற்றக்கூடாது. நல்லது எது, கெட்டது எது, இறைவனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எது சுன்னத்து, எது பிதஅத்து, எது தப்பு, எது சரி, எல்லாத்தையும் இறைவன் தன்னுடைய வஹியிலிருந்து சொல்லுவான். அந்த வஹியை முஹம்மதே நீங்க பின்பற்றுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கே இந்த ஒரு கட்டளைனா எப்படி சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறிய, எப்படி இமாம்களை பின்பற்றணுங்கிறிய, எப்படி நாதாக்களை பின்பற்றணுங்கிறிய, எப்படி முன்னோர்களை பின்பற்றணுங்கிறிய? ரசூலுல்லாஹ்வுக்கே இறைவன் போடுகின்ற உத்தரவு என்னன்னு கேட்டா நீங்க வஹியைத்தான் பின்பற்றணும், வஹி அல்லாத வேற எதையும் பின்பற்றாதீங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல் யஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ் வலா தத்தபி அஹ்வாஹும். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே அவர்களுக்கு மத்தியில நீங்கள் ஏதாவது ஒன்றை கொண்டு தீர்ப்பளிப்பதாக இருந்தால் அல்லாஹ் இறக்கிய வேதத்தை வைத்து வஹியை வைத்து நீங்க தீர்ப்பளிங்க. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்றாங்கன்னு வைங்களேன், தொழணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், தான தர்மம் பண்ணணும், நீங்க ஒலி செய்யணும், அல்லது இத மாதிரி பல்வேறு சட்டங்களை நமக்கு சொல்றாங்க. இப்படி சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான், நான் வஹீல உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன்ல, உங்களுக்கு வஹீல எதை நான் கட்டளையிட்டு இருப்பேனோ அதைத்தான் நீங்க மார்க்கமா சொல்லணும். யாருடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றுதாதீங்க, யாருடைய சிந்தனைகளை நீங்கள் பின்பற்றுதாதீங்க இப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ரசூலுல்லாஹ்வே சொல்ல வைக்கிறான். எப்படி சொல்ல வைக்கிறான்? நான் அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும்தான் பின்பற்றுவேன். அல்லாஹ் எனக்கு எதை வஹியாக இறக்கி இருக்கிறானோ அதை மட்டும்தான் பின்பற்றுவேன். ஒரு சமயம் வஹி அல்லாத, இறை செய்தி அல்லாத வேற எதையாவது நான் பின்பற்றுவேன் என்றால் பக்கத்தில் லலல்து, நான் வழிகட்டு போய்விட்டேன். நபியே நீங்க இப்படி சொல்லுங்கிறான். வஹியை மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணுமா? அவங்களுடைய மனசில் தோன்றியது, அவங்களுக்கு சிந்தனைக்கு தெரிய வந்தது, அவங்களுடைய சமுதாயம் பின்பற்றியது, இந்த கருத்துக்கள் எல்லாம் மார்க்க கருத்தாக நீங்க சொல்லிடாதீங்க. மார்க்க கருத்து என்றால், இஸ்லாமிய கருத்து என்றால் அது வஹீல தான் இருக்கணும். அந்த வஹீயின் அடிப்படையில் உள்ள செய்தியை நீங்க சொல்லுங்க. அது இல்லாம அங்க ஒண்ணு நடக்கிறது, இந்த ஆலிம்சா சொன்னாங்க, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அந்த நபி தோழர் சொன்னாரு, இந்த நபி தோழர் சொன்னாரு, இது எல்லாம் மார்க்கம் என்றால் நான் வழிகட்டுருவேன். வஹி அல்லாத வேற எதை பின்பற்றினாலும் நான் வழிகட்டுருவேன். இதையும் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழுத்தம் திருத்தமா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான். நீங்க பாருங்க, சாதாரண ஒரு வார்த்தையா இது? நீங்க வஹியை பின்பற்றணும் என்று சொன்னா மட்டும் பத்தாது, வஹி அல்லாத மற்ற கருத்தை பின்பற்றினால் நீங்களும் வழிகட்டுருவீங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் ஒரு காலத்திலே அப்படி பின்பற்றுவாங்களா? மற்ற ஆட்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்லுவாங்களா? அவங்க பேசக்கூடிய அனைத்தும் வஹி செய்தி, வஹியின் அடிப்படையில் தான் மார்க்கத்தை சொல்வார்கள் என்று இறைவன் சான்றளிக்கிறான். அப்படி சான்றளிக்கப்பட்ட இறை தூதருக்கு அல்லாஹ் சொல்றான், இதையும் தாண்டி
நீங்க மற்றவருடைய கருத்தை அதுவும் மார்க்கம் இதுவும் மார்க்கம் என்று வஹி அல்லாத மற்ற கருத்தை மார்க்கம் ஆக்கினீங்கன்னா அது வழிகேடு. இது குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இது அல்லாம அன்னைக்கு இன்னும் சில விஷயங்களை பேசணும். மூமின்னா யார் தெரியுமா? எல்லாம் அன்னைக்கு பேசினதுதான். மூமின்னா யாரு? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதாவது இன்னமா கான கவுலுல் மூமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரின்பாலும் உங்களை அழைக்கப்பட்டால், அவர்கள் அழைக்கப்பட்டால் அவங்க உடனே அதற்கு பதில் அளிக்கட்டும். எதற்கு? தங்களுக்கு மத்தியிலே ஒரு தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரசூலின்பால் அவர்கள் அழைக்கப்பட்டால் அதற்கு அவர்கள் பதில் அளிக்கட்டும். இதுதான் மூமினுடைய பேச்சாக இருக்கும். ஒரு மூமினி என்றால் அல்லாஹ் ரசூலின் பக்கம் வா, வஹீயின் பக்கம் வா இப்படின்னு சொல்லணுமா? நபி தோழரின் பக்கம் வா, சஹாபாக்களின் பக்கம் வா, இமாம்களின் பக்கம் வா, நாதாக்களின் பக்கம் வா, அவங்க சொல்றதான் மார்க்கம் என்று சொல்வது ஒரு மூமினுடைய பேச்சு அல்ல. அல்லாஹ்வையும் மறுமையும் மஹ்ஷரையும் நம்பிய ஒருவர் பேசுகின்ற பேச்சு இது அல்ல. மூமினுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? அல்லாஹ் ரசூலின் பக்கம் வாப்பா. இதுதானே திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமா கான மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா அன் யகுன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். இந்த வசனத்தை தெரியாத ஒரு தௌஹீத்வாதி இருக்கவே முடியாது. அவ்வளவு மனப்பாடம் செய்யப்பட்ட ஒரு வசனம். அன்னைக்கு இருந்த அந்த சகோதரர்கள்ட்ட இந்த வசனத்தை கேட்டீங்கன்னா தண்ணி பட்ட பாடமா சொல்லுவாங்க. ஒமா கான மூமினின் வலா மூமினத்தின், ஒரு மூமினான ஆணோ ஒரு மூமினான பெண்ணோ அவர்களுடைய விவகாரத்தில் அல்லாஹும் ரசூலும் ஒரு தீர்ப்பளித்து விட்டால் அதிலே மாற்று அபிப்பிராயம் மாற்று கருத்து சொல்வதற்கு அவர்களுக்கு அருகதை அல்ல. எவ்வளவு மேடையில பேசியிருக்கிறோம், எவ்வளவு மேடையில பேசியிருக்கிறோம், எவ்வளவு மேடையில பேசி அடி வாங்கணும். இந்த வசனத்துடைய அந்த கருத்து என்ன? ஒரு மூமின் இடத்தில் அல்லாஹ் ரசூல் சொன்னா கேட்டுக்க. அல்லாஹ் ரசூல் சொன்னதற்கு பின்னாடி நபி தோழர்கள் சொன்னார்கள், இமாம்கள் சொன்னார்கள், வலிமார்கள் சொன்னாங்க, எங்க அசரத்து சொன்னாரு, எங்க முன்னோர்கள் சொன்னாங்க, இப்படின்னு சொல்லுகின்ற மார்க்கத்தில் தலையிடுகின்ற இந்த அதிகாரம் எவனுக்கும் இல்லை. இருந்தால் அவன் மூமின் அல்ல. இதெல்லாம் பேசணுமா? யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. இதெல்லாம் அந்த காலத்துல இவ்வளவு கடுமையாக நம்ம பேசத்தானே செஞ்சோம். இதோடு நிக்கல. இந்த மார்க்கத்துல தலையிடுவதற்கு, உரிமை கொண்டாடுவதற்கு, ஒரு கருத்தை சொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. மனிதனாக பிறந்த எவனுக்கும் உரிமை கிடையாது. இத நான் சொல்லல, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இந்த வார்த்தையை கொஞ்சம் நடுநிலையோடு நீங்க சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது என்ன வார்த்தைகளை அவன் பிரயோகப்படுத்துகிறான். அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். ஹாலிஸ்னா உங்களுக்கு தெரியும், இஹ்லாஸ், தூய்மையான மார்க்கம்ங்கிறான். தூய்மையான மார்க்கம்னா என்ன? கலப்படம் உள்ள ஒரு மார்க்கம்னு ஒண்ணு இருக்கப்பா. தூய்மையான ஒரு மார்க்கம் இருக்குது. கடையில் போய் சரக்கு வாங்குவோமா இல்லையா? கலப்படம் உள்ள எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். இது கலப்படம் உள்ள பொருள், இது சுத்தமான பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தயாரிப்பு சுத்தமாக இருந்தால் அது சுத்தமான பொருளுங்கிறோம். வேற பொருள் அதுல உள்ள வந்து விட்டால் கலப்படம். இதே வார்த்தை அல்லாஹ் அங்க பயன்படுத்துறான். தீனுல் ஹாலிஸ், இறை மார்க்கம் இருக்குதே அது ஹாலிஸான ஒரிஜினல் மார்க்கம். இந்த ஒரிஜினல் மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு உரியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? டூப்ளிகேட் மார்க்கத்தை நிறைய பேர் உருவாக்குவான். டூப்ளிகேட் மார்க்கம் இருக்கும் இந்த உலகத்துல. நான் சொன்னது மார்க்கம், அவர் சொன்னது மார்க்கம், இவர் சொன்னது மார்க்கம், இதுதான் இஸ்லாம், அதுதான் இஸ்லாம் எல்லாரும் சொல்லுவான். ஆனா ஒரிஜினல் மார்க்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்ன வஹி மட்டும்தான். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் ஒரிஜினல் மார்க்கம். அப்பா ஒரிஜினல் மார்க்கம்ங்கிறது என்ன? நபியுடைய காலகட்டத்தில் எது வஹியாக இறைக்கேறப்பட்டதோ அந்த குர்ஆனும் ஆதாரப்பூர்வமான நபி வழி, இது ஒண்ணுதான் ஒரிஜினல். அதுக்கு பின்னால சஹாபாக்கள் கூட்டணி உள்ள சேர்க்கிறியா, டூப்ளிகேட். இமாமுடைய ஆதாரத்தை உள்ள நீ புகுத்துறியா, அது டூப்ளிகேட். நாதாக்களுடைய முன்னோர்களுடைய அறிஞர்களுடைய அந்த கருத்தை உள்ள நீ சேர்க்கிறியா, அது டூப்ளிகேட். ஒரிஜினல் மார்க்கம் எங்க, டூப்ளிகேட் மார்க்கம் எங்க? அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும்
வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். எந்த மார்க்கம்? ஒரிஜினல் மார்க்கம். வஹி என்ற அந்த மார்க்கம் அன்னைக்கு முழுமை அடைந்து விட்டது. அதுக்கு பின்னாடி யாரும் கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தால் அது ஒரிஜினல் மார்க்கம் அல்ல, டூப்ளிகேட் மார்க்கம். சஹாபாக்களை பின்பற்றுவதாக இருந்தாலும் அது ஒரிஜினல் அல்ல, ஒட்டுமொத்த டூப்ளிகேட். இமாம்களை பின்பற்றுவதாக இருந்தாலும் நாதாக்களை பின்பற்றுவதாக இருந்தாலும் தீனுல் ஹாலிஸ் அல்ல, ஒரிஜினல் மார்க்கம் அல்ல, அது டூப்ளிகேட் சேர்க்கப்பட்ட மார்க்கம். ஆளுக்கு உண்டான கருத்துக்களை மார்க்கம் என்ற பெயரால உள்ளே திணிக்கப்பட்ட மார்க்கம். இது நானா சொல்றேன்? அன்னைக்கு இப்படி எல்லாம் பேசணும். இமாம்களை பின்பற்றலாமா, நாதாக்களை பின்பற்றலாமா அப்படின்னு கேட்கும் போது அது எல்லாம் டூப்ளிகேட். அது எங்க இருக்கிறது? கிண்டல் அடிச்சோம், நக்கல் அடிச்சோம், கடுமையான நக்கல். ஏன்? அந்த மது சட்டத்தை எல்லாம் சொல்லி இமாம்கள் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சாங்கிறீங்களே, இமாம்களுக்கு தெரியாத சட்டமே இல்லை அப்படின்னு நீங்க பேசுறீங்களே, அந்த இமாம்கள் எவ்வளவு தவறான சட்டங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மதுஹபை நாரடிச்சோம். நாரடிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் தாண்டி அதுல மிக முக்கியமாக கேட்டது மார்க்கத்தை சொல்வதற்கு அவங்களுக்கு வஹி வருமான்னு கேட்டோமே. அதே தானே இப்பவும் நபி தோழர்களுக்கும் இதே கருத்து தானே வரும். அப்ப அதனால மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது. மார்க்கம் எப்பொழுது முழுமை அடைந்து விட்டதோ அந்த நேரத்தில் அதோடு முடிஞ்சு போச்சு. அதற்கு பின்னால நீங்க எதை சேர்த்தாலும் அது ஒரிஜினல் அல்ல. திருமறை குர்ஆன்ல இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து இன்னும் சில கேள்விகள் அன்னைக்கு கேட்டோம். எப்பா இமாம்களை பின்பற்றணுங்கிறிய, நாதாக்களை பின்பற்றணுங்கிறிய, வரிமார்களை பின்பற்றணுங்கிறிய, முன்னோருடைய கருத்து தான் இஸ்லாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, வச்சுக்கிடுவோம். அது ஒரு வாதத்துக்கு அது சரினே வச்சுக்கிடுவோம். அப்படி என்றால் மார்க்கம் ஏதாவது குறை வச்சுட்டதா? அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ ஏதாவது குறை வச்சுட்டாங்களா? யார்கிட்ட கேட்டோம்? சுன்ன ஜமாத்தை சார்ந்த அந்த ஆலிம்கள்ட்ட, அந்த மக்கள் இடத்துல, மதுஹபை பின்பற்றக்கூடிய ஒரு இடத்துல இதை கேட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது. அதற்கு பின்னால் வந்தவர்கள் தான் இந்த இமாம்கள். அவங்க சொல்லக்கூடிய சட்டம் தான் சரி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அல்லாஹ்வும் ரசூலும் ஏதாவது குறை வச்சுட்டாங்களா? மார்க்கத்துல ஏதாவது விட்டுட்டு போயிட்டாங்களா? அதுக்கு ஆதாரத்தை குர்ஆன்ல இருந்து காட்டணும், ஹதீஸ்ல இருந்து காட்டணும். அல்லாஹ்வும் ரசூலும் இந்த மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை கூட அவங்க விட்டு வைக்கல, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஏன்? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், திபியானன் லிகுல்லி ஷை. இந்த வேதம் இருக்குதே, நாம வச்சிருக்கக்கூடிய இந்த வேதம் அனைத்து விஷயங்களையும் தெளிவுபடுத்தி விட்டு விட்டது. ஒன்ன கூட விடல. ஒரு இபாதத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த இபாதத்தை பற்றி A to Z இஸ்லாம் வழங்கி விட்டது, இஸ்லாம் சொல்லிவிட்டது. இஸ்லாம் சொல்லாத ஒரு இபாதத்து இல்லை, இஸ்லாம் காட்டி தராத ஒரு வணக்கம் இல்லை. எல்லா வணக்கத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் சொல்லாத ஒரு வணக்கம் உண்டா? பிறகு எதுக்கு இமாம்கள், எதுக்கு நாதாக்கள், எதுக்கு முன்னோர்கள்? இதெல்லாம் கேட்டோம். அந்த கேள்விய இப்போ உங்களை கேட்கிறோம். சஹாபாக்களை பின்பற்றணும், மூத்த அறிஞர்களை பின்பற்றணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப அல்லாஹ் ஏதாவது விட்டுட்டானா? எதுக்கு சஹாபாக்களை பின்பற்றணும்? சஹாபாக்குடைய கருத்து மார்க்க கருத்து, அதை பின்பற்றவில்லை என்றால் நரகம் என்றெல்லாம் நீங்க பேசுறீங்களே, கடுமையான வார்த்தைகள்ல பயன்படுத்தி நீங்க பேசுறீங்களே. இப்ப கேட்கிறோம் சஹாபாக்களை பின்பற்றுவோம், வச்சுக்கிடுவோம். அப்ப அல்லாஹ் ரசூலே மார்க்கத்தில் ஏதாவது சொல்லாம போயிட்டாங்களா? அதை பகிரங்கமா சொல்லுங்க. குர்ஆன்ல இந்த இபாதத்தை பத்தி பேசல, ஹதீஸ்கள்ல இந்த சட்டத்தை பத்தி பேசல. அதனாலதான் இமாம்கள் வேணும் அல்லது எங்களுடைய சஹாபாக்கள் வேணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சொல்ல முடியுமா? இப்படி பேச முடியுமா? எதுக்காவது ஆதாரம் காட்ட முடியுமா? இன்னும் சொல்ல போனால்
நபி அவர்கள் மீது சொல்லக்கூடிய அவதூறு என்று அன்னைக்கு பேசணும். அல்லாஹ்வோ ரசூலோ ஒரு சட்டத்தை முழுமையாக சொல்லவில்லை, குறை வைத்து விட்டார்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அல்லது சொல்லாம அது செயல்ல நீங்க காட்டினீங்கன்னா அல்லாஹ் ரசூல் மேல நீங்க இட்டு கட்டுவீங்கன்னு அர்த்தம். அதுக்கு என்ன ஆதாரம் காட்டணும் தெரியுமா? அன்னை காட்டணும். புகாரில, முஸ்லிம்ல, ஏனைய ஹதீஸ் நூற்கள்ல இருக்கக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ்ஜின் போது அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு செய்தியா சொல்றாங்க. இந்த நாள் என்ன நாள் தெரியுமா? சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே எந்த நாள் சொல்லுங்களேன். யௌமுல் அரஃபா, அரஃபா நாள் இல்லையா? இது துல்ஹஜ் மாசம் இல்லையா? இது புனிதமிக்க நாட்கள் இல்லையா? இப்படின்னு ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு ரசூலுல்லாஹ்வே அதுக்கு பதிலும் சொல்லுவாங்க. பதில் சொல்லிட்டு நிறைய செய்திகளை நபி அவர்கள் சொல்லிவிட்டு அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக பேசுவாங்க. உங்களில் யாராவது ஒருவர் என்னுடைய செய்தியை கேட்கக்கூடியவர், என் மூலமாக இந்த செய்தியை கேட்டவர் இன்ன பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். பல்லிகு அன்னி வலவாயா, என் புறத்திலே இருந்து ஒரு சின்ன செய்தி வந்தாலும் அதை மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். நபி அவர்கள் அதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவாங்க, தோழர்களே, எனக்கு அனுப்பப்பட்ட வஹி செய்தி எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேனா? எனக்கு அனுப்பப்பட்ட எல்லா செய்திகளையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேனா? பலா யா ரசூலல்லாஹ், ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு இறைக்கு அருளப்பட்ட எல்லா செய்திகளையும் ஒண்ணு விடாமல், எதையும் மறைக்காமல், கூட்டாமல், குறைக்காமல் அனைத்தையும் சொல்லிவிட்டீர்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நான் இந்த செய்தியை அனைத்தும் சொல்லிவிட்டேன், அதற்கு நீயே சாட்சி, நீயே சாட்சி. ரசூலுல்லாஹ் வஹி செய்தியில ஒரு பிட்ட கூட மறைக்கல, ஒரு செய்தியை கூட மறைக்கல, ஒரு எழுத்த கூட மறைக்கல. எல்லாம் என்னென்ன வஹில வந்ததோ எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. நபி அவர்களை கண்டித்த வசனங்கள் அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நபி அவர்களை பாராட்டுகின்ற வசனங்கள் அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நபி அவருடைய குடும்பத்தார்களை பற்றியுள்ள வசனம் அதை நபி அவர்கள் சொன்னாங்க. எதையும் உடலிய. அப்ப எதுக்கப்பா நபி தோழர்கள், எதுக்கப்பா இமாம்கள்? நபி அவர்கள் ஏதாவது சொல்லல, மார்க்கத்துல குறை வச்சுட்டாங்கன்னா, ஆமா ரசூலுல்லாஹ் இந்த சட்டத்தை சொல்லல, அதுக்கு இமாம்கள் தேவை, அதுக்கு நபி தோழர்கள் தேவை. சரிதானே? எல்லாத்தையும் தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்களே, எதையும் விட்டு வைக்கலையே, எதையும் குறை வைக்கலையே. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி செய்தியில எதையாவது மறைத்து விட்டார்கள் என்றால் அவன் பொய்யன். இது நான் சொல்லல, உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லி காட்டுதாங்க. அப்ப இதே கேள்வி அன்னைக்கு இமாம்களுக்காக, இமாமை ஆதரித்தவர்களுக்காக நாம கேட்டோமே. இப்ப நபி தோழர்களை பின்பற்ற நீங்க சொல்றீங்களே, சஹாபாக்களை பின்பற்ற நீங்க சொல்றீங்களே, அப்ப இதே கேள்வி உங்களுக்கு பொருந்தாதா? ரசூலுல்லாஹ் ஏதாவது விட்டுட்டு போயிட்டாங்க, நபி அவர்கள் எதையும் சொல்லாம போயிட்டாங்க, இந்த கேள்வி உங்களுக்கு பொருந்தாதா? அதுதான் கேட்கிறோம். ரசூலுல்லாஹ் எதை விட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க விட்ட செய்தி என்ன, அதையா சொல்லுங்க. அடுத்து அன்னைக்கு இன்னும் சில விஷயங்களை பேசணும். என்ன பேசணும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை ரசூலுல்லாஹ்வே அவங்களுடைய சொந்த கருத்தை பின்பற்றக்கூடாது. நபி அவர்கள் நிறைய உலக விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, மார்க்க விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மார்க்கத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் முன்மாதிரி, உலக விஷயத்துக்கு அதை பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. எத்தனை விஷயங்கள், எத்தனை ஆதாரங்கள். எதுக்கு இதெல்லாம் சொன்னோம்? ரசூலுல்லாஹ்வே பின்பற்றுவதாக இருந்தால் அவங்களுடைய வஹி மட்டும்தான் மார்க்கம். உலக விஷயத்துல நபி அவர்கள் பின்பற்றணும் அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் கோதுமையை சாப்பிட்டாங்க, நம்ம கோதுமையை சாப்பிடணுமா? அது சுன்னத்தா? நபி அவர்கள் பேரிச்சம்பழம் உணவாக பயன்படுத்தினாங்க.
இன்னைக்கு பேர்த்தம்பளை சாப்பிடணுமா? அது சுன்னத்தா? இன்னைக்கு கேட்கல, அன்னைக்கே கேட்டோம். நபி அவர்கள் வேற பாலைவனத்துல வளர்ந்திருப்பாங்க. அப்ப அங்கதான் மக்காவுல மதினாவுல அங்கதான் நம்ம வாழணுமா? அது என்ன சுன்னத்தா? இது எல்லாம் அன்னைக்கு கேட்டோம். ஏன் இந்த கேள்வி எல்லாம் எதற்குன்னா, நபி அவர்களே அவங்க வஹியத்தான் பெற்றணும். அவங்க வஹி அல்லாத வேற ஏதாவது சொன்னால் அவங்களே பின்பற்றக்கூடாது. நபி அவர்களே முகமது என்ற அடிப்படையில் பின்பற்றக்கூடாது. ரசூலுல்லாஹ் வஹி வருது, அல்லாஹ்வுடைய தூதரே என்ற அடிப்படையில் பின்பற்றணும். ரசூலாவே ரெண்டு நிலையை பார்த்தோம் அன்னைக்கு. இதெல்லாம் எதுக்கு சொன்னோம்? ரசூலாவே முகமதாக இருந்து காட்டினால் அதை பின்பற்ற தேவையில்லை. இமாமை பின்பற்றணுமா? அன்னைக்கு வலிமார்களை பின்பற்றணுமா? அன்னைக்கு கேட்டோம். அதே கேள்வி இன்னைக்கு நீங்க சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறீங்களே, இந்த கேள்வி உங்களுக்கு பொருந்தாதா? ரசூலாவே தான் பின்பற்ற முடியும், முகமதை பின்பற்ற முடியாது. அப்படி பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரசூலா சொல்லல. உலக விஷயத்துல அவங்களை பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லல. மார்க்க விஷயத்துல பின்பற்றுங்க. அதுக்கு அன்னைக்கு ஆதாரத்தையும் காட்டணும். நபியுடைய காலகட்டத்தில் மரகந்த சேர்க்கையின் அடிப்படையில் பேர்த்தம்பளத்தை அவர்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரசூல்லா தான் கேட்கறாங்க, எதுக்கப்பா இதெல்லாம் ஒரு வேலையா செஞ்சிட்டு இருக்கிறீங்க? மரகந்த சேர்க்கையெல்லாம் செய்யாம நீங்க பேசாம விட்டுற வேண்டியதானே அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த அந்த மகசூல் நேரத்தில் காய்கள் ஒழுங்கா வரல, விளைச்சல் ஒழுங்காக இல்லை. இந்த மரகந்த சேர்க்கை செய்யாதனால பயங்கரமான நஷ்டம். சஹாபாக்கள் நபி இடத்துல வந்து சொல்றாங்க, நபி அவர்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க. நீங்க தானே சொன்னீங்க மகரந்த சேர்க்கை செய்யக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னீங்கல்ல, அதனால விட்டுட்டோம். மகசூல் இல்லை, காய்கள் ஒழுங்கா கிடைக்கல, விளைச்சல் ஒழுங்கா இல்லை. அப்ப நேரம் சொல்ல அழகாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இது உங்களுடைய உலக விஷயம். உலக விஷயத்தை பொறுத்த மட்டில் அன்தும் ஆலமும், நீங்கள் தான் நன்கு அறிந்தவர்கள். உலக விஷயத்துல எப்படி விவசாயம் பண்ணணும், எவ்வளவு உரம் போடணும், எவ்வளவு தண்ணி பாய்ச்சணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்தால் விளைச்சல் மகசூல் கூடுதலாக வரும், அது என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அது நீங்க உங்களுடைய வழிமுறை பின்பற்றி நீங்க செஞ்சுக்கிடுங்க. ஆனா மார்க்க விஷயமாக நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றால் அதை மட்டும் பின்பற்ற. எவ்வளவு அழுத்தமாக பேசினோம், எவ்வளவு கடுமையாக பேசினோம். நபி அவர்களே உலக விஷயத்தை சொன்னால் பின்பற்ற தேவையில்லை, மார்க்கத்தை சொன்னால் கண்டிப்பாக பின்பற்றணும். அப்படி இருக்கும்போது யாரப்பா இந்த இமாம் கேட்டீங்களா? யாரப்பா இந்த அபு ஹுரைரா, அபு ஹனீஃபா, யாரப்பா இந்த ஷாஃபி, இப்படி எல்லாம் கேட்டீங்களா அன்னைக்கு? அட ரசூலாவே வஹியை தான் பின்பற்றணுமே தவிர சொந்த கருத்தை பின்பற்ற தேவையில்லை அப்படின்னு இந்த ஆதாரம் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட ஆதாரங்களை அள்ளி போட்டீங்களே. இப்ப அதே கேள்வி உங்களுக்கு வராதா? ரசூலாவுக்கே இந்த நிலை என்றால் சஹாபாக்கள் சிறந்தவர்கள், அவங்க தியாகிகள், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவங்களை ஏன் பின்பற்றணும்? அவங்களுக்கு வஹி வரல, அவங்க நல்லவர்கள். அவங்களுக்கு மார்க்கத்தை ஆதாரமாக எடுப்பதற்கு அல்லாஹ் ரசூலோ நம்மளுக்கு சொல்லல. இதெல்லாம் கேள்வி வருமா வராதா? அப்புறம் எப்படி நீங்கள் இது எல்லாம் சரின்னு சொல்லிக்கிட்டு நீங்க இதே பாதையில் நீங்க போயிட்டே இருக்கிறீங்க? இது எல்லாத்தையும் விட அன்னைக்கு இன்னும் சில ஆதாரங்களை வச்சோம். அதுல என்ன முக்கியமான ஆதாரம் தெரியுமா? அன்னைக்கு சஹாபாக்களை பின்பற்றணும்னாங்க. யாரு இன்னைக்கு தௌஹீத்வாதிகள் என்று பேசுறாங்களே இவங்கள சொல்லல. சுன்ன ஜமாத்தை சார்ந்தவர்கள் இமாமை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றணும் அப்படின்னு அவங்க பேசுனாங்க. அப்பமே ஒரு வாதம் வச்சோம், சஹாபாக்களை பின்பற்ற கூடாதுன்னு. என்ன வாதம் தெரியுமா? எந்த சஹாபியாவது இன்னொரு சஹாபியை பின்பற்றினாரா? எந்த சஹாபியாவது இன்னொரு சஹாபியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்களா? ஆனால் பின்பற்ற கூடாது என்றுதானே புகாரில முஸ்லிம்ல ஏனைய சஹீஹான ஹதீஸ் இருக்குது. பேசணும். என்ன ஹதீஸ பேசணும்? ஷாம் தேசத்தை சார்ந்த ஒரு மனிதர், அவரு ஹஜ்ஜுக்காக வேண்டி வருகிறார். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஹஜ்ஜுக்கு வராங்க.
அப்ப அந்த ஷாம் நாட்டை சார்ந்த அவர் நபி தோழர்கிட்ட அப்துல்லா இப்னு உமர்கிட்ட கேட்கிறாங்க, அப்துல்லா இப்னு உமர் அவர்களே, ஹஜ்ஜு தமத்து செய்யலாமா, ஹஜ்ஜு தமத்து செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க, ஹஜ்ஜு தமத்து செய்யலாம். ஹஜ்ஜு தமத்துனா தெரியும், ஹஜ்ஜுக்கு போகும்போது முதல்ல ஒரு இஹ்ராம் கட்டி உம்ரா செய்யணும், அதுக்கு பின்னால இஹ்ராம களையணும், மீண்டும் ஹஜ்ஜுடைய நாள் வரும்போது ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜு செய்யணும், உம்ராவை தனியாக ஹஜ்ஜ தனியா செய்யணும், ஹஜ்ஜு தமத்து. இது அவர் கேட்கிறாரு, ஹஜ்ஜு தமத்து செய்யலாமா? அப்துல்லா இப்னு சொல்றாங்க, ஆமா செய்யலாம், நபி அவர்கள் அப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க, அதனால செய்யலாம். உடனே அந்த சாம்வாசி கேட்கிறாரு, அப்துல்லா இப்னு உமர் அவர்களே, உங்களுடைய தகப்பனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்களே, அவங்க ஹஜ்ஜு தமத்து கூடாதுங்கிறாங்களே, நீங்க கூடுங்கிறீங்களே. உமரும் சஹாபி, அப்துல்லா இப்னு உமரும் சஹாபி. அவர் என்ன கேட்கிறாருன்னா, உங்களுடைய தகப்பனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜு தமத்து கூடாதுங்கிறாங்க, நீங்க கூடுங்கிறீங்க, நான் எதை பின்பற்றணும், யாரை பின்பற்றணும்? அப்துல்லா இப்னு உமர் அழகான ஒரு பதில் சொல்றாங்க, என்னுடைய தகப்பனாருடைய கருத்து சரியா, அல்லாஹ் ரசூலுடைய கருத்து சரியா? எதப்பா உனக்கு வேணும்? ரசூலுல்லாஹ் சொன்னதான் போ. யாரு சொன்னா? அப்துல்லா இப்னு உமர். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? உமரை பின்பற்றாத, ஒரு நபி தோழரை பின்பற்றாத. நீங்க இப்போ உட்கார்ந்துகிட்டு நபி தோழரை பின்பற்றணும். அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதுக்கு என்னதான் தீர்வு? பல்வேறு கேள்விகள். இதையும் அன்னைக்கு வாதமாக வச்சோமே, இந்த கேள்வியும் வச்சோமே. இன்னைக்கா நீங்க சஹாபாக்களை பின்பற்றணும், இன்னைக்கு நீங்க சொல்லலாம், அன்னைக்கு சுன்ன ஜமாத்தை சார்ந்தவர்கள் அன்னைக்கு வச்சாங்க, அப்ப இந்த வாதத்தை வச்சோம். நிறைய செய்திகள் இருக்கிறது. ஒரு நபி தோழர் இன்னொரு நபி தோழரை பின்பற்ற மாட்டார், ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. ஆனால் இதையும் ஆதாரமாக காட்டணும். எங்க இருந்து பின்பற்றிய நபி தோழர் வேணும்? வஹி வேண்டாம், மற்றதெல்லாம் வேணும்னு எதை வச்சு நீங்க சொல்ல போறீங்க? சஹாபாக்களை பின்பற்றணும்னு எதை வச்சு நீங்க சொல்ல போறீங்க? இப்படி நிறைய செய்திகள் இருக்கிறது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா, வஹி மட்டும்தான் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும். இது இன்னைக்கு மட்டும் சொன்னதில்ல, அன்னைக்கே பேசியதுதான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானே, யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், நரகத்திலே அவர்களுடைய முகங்கள் புரட்டி எடுக்கப்படுகின்ற அந்த நாளில் யகூலூன், அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா அதானல்லாஹ வ அதான ரசூல், எங்களுக்கு வந்த கைசேதமே, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டாமா? வகாலு ரப்பனா இன்னா அதானா சாதத்தனா வ குப்ரானா ஃபஅலலுனா சபீல், அந்த நரகவாசிகள் சொல்வார்கள், இறைவா, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எங்களுடைய முன்னோர்களை, எங்களுடைய மூதாதையர்களை, எங்கள பெரிய ஆட்களை, தலைவர்களை, அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லிஅஃபைனி மினல் அஸாப் வல் அன்ஹும் லஅனன் கபீரா, யா அல்லாஹ், அவர்களுக்கு இரட்டிப்பான வேதனை நீ கொடு, கடுமையாக அவர்களை சபித்து விடு. யாருக்கு இந்த வசனம்? தோழர்களே, நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களே, அதன் மூலமாக வகை செய்தியே தேவையில்லை என்று ஓரங்கட்டக்கூடிய மனநிலைக்கு வந்து விட்டவர்களே, சிந்திச்சு பாருங்க. வேற எதுக்கு நாங்க பேசல? நீங்க தௌஹீத் என்று சொல்வதும் நாங்கள் தௌஹீத் என்று சொல்வதும் ஒரே ஒரு நோக்கம்தான், மறுமையில நரகத்துக்கு போயிடக்கூடாது. இதைதான் அன்னைக்கும் பேசணும், இன்னைக்கும் அதைத்தான் பேசுகிறோம். நரகத்துக்கு போயிடக்கூடாது. நபி தோழர்களை பின்பற்றி அவங்க சிறந்தவங்க, வல்லவர்கள், அது தனி மேற்று. அவர்களை மார்க்காதாரமாக அவர்கள் சொன்னாலும் மார்க்கம்தான் என்று சொல்லி அதிலே நாம போய்விட்டோம் என்றால், இந்த வசனம், இந்த வசனத்தில் இறைவன் சொல்லக்கூடிய அந்த கருத்து அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது. அந்த நோக்கம் தான். வேற என்ன நோக்கம்? வேற எந்த நோக்கமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இங்க இருக்கக்கூடிய தௌஹீத் சகோதரர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வாதத்தை நீங்க வச்சீங்க. நபி தோழர்களை பின்பற்றக்கூடாது, மதிப்போம். இமாம்களை பின்பற்றக்கூடாது, மதிப்போம். நாதாக்களை பின்பற்றக்கூடாது, மதிப்போம். அன்னைக்கு இருந்த அல் ஜன்னத்தினுடைய பேக் அட்டையில
அதாவது பின்புற அட்டையில இப்படியே எழுதியிருப்போம், நபி தோழர்களை மதிப்போம், நபி தோழர்களை பின்பற்ற மாட்டோம். இமாம்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், அவங்கள மதிப்போம், அவங்கள பின்பற்ற மாட்டோம். அதே தான் இப்பவும் நாங்க சொல்றோம், வேற எதையும் சொல்லல. நரகத்துக்கு போயிடக்கூடாது அந்த அக்கறையில, அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போகணும் என்ற அந்த எண்ணத்துல இந்த நபி தோழர்களை, இமாம்களை, நாதாக்களை, வலிமார்களை இந்த வஹிக்கு மாற்றமாக யாருடைய கருத்தும் மார்க்கம் அல்ல, வஹி மட்டும்தான் மார்க்கம். அதை மாத்திரம் பின்பற்றுவோம், அதை மாத்திரம் பின்பற்றி சொர்க்கத்துக்கு போவோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.